தீபாவளி கொண்டாட்டங்கள் துவங்கியது. பட்டாசு வெடித்தால் காசு கரியாகும், மரக்கன்று நட்டால் காற்று சுத்தமாகும் என்ற பசுமை கருத்துக்கள் பரவி வரும் அதே நேரத்தில் இங்கு ஒருவர் பட்டாசு வெடித்தால் சிவகாசி தொழிலாளர் வாழ்வில் ஒளி பிறக்கும் என்று கூறியுள்ளார். வாங்க பார்க்கலாம். தாய் தந்தையார் ஜெயாடி உலகத்தில் இருக்க அனைத்து தமிழக பெருமக்களுக்கும் எனது இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். அதாவது தீபாவளி அப்படிங்கிறது நம்ம காசை கரியாக்கிறது கிடையாது. இந்த பட்டாசுனால் எவ்வளவோ குடும்பங்கள் சிவகாசியில் வாழ்து. அதுக்காக தான் இந்த மெயினான தீபாவளி. அப்புறம் 100 ரூபா சம்பாதிக்கிறவன் ஏழைகளுக்கு 10 ரூபா செலவு பண்ணுங்கள், 1000 ரூபா சம்பாதிக்கிறவங்க 100 ரூபா செலவு பண்ணுங்கள், லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்க 10,000 செலவு பண்ணுங்கள். ஏன்னா நம்ம குடும்பத்தில் எப்படி சிரிப்பு மகிழ்ச்சி எதிர்பார்க்கணும், அந்த சிரிப்பு மகிழ்ச்சியும் ஏழைகள் குடும்பத்தை நம்ம பார்க்கணும். உங்களால் முடிஞ்சது என்ன முடியுமோ தீபாவளி அன்றைக்கும் சரி மற்ற நாளும் சரி என்ன முடியுமோ அதை செய்யுங்க. உண்மையாகவே உங்கள் வாழ்வு நல்லாயிருக்கும், அவங்க முகத்தில் சிரிப்பை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பெரிய கடைகள்லாம் போகாமல் சாதாரண பிளாட்ஃபார்ம் கடை சின்ன சின்ன கடைகள் அவங்களுக்கும் ஒரு வாழ்வாதாரம் கொடுங்க, அவங்களும் நல்லா இருப்பாங்க. இதுதான் இந்த தீபாவளி என்னை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். எல்லார் வீட்லேயும் மத்தாப்பு போல் சந்தோஷம் பிரகாசிக்கிட்டோம், பட்டாசு போல் உங்களுடைய கவலைகள் இந்த வருஷத்தில் சிதறி விலகட்டும். அனைவருக்கும் ஜேஆடி சார்பாகவும் ஜேஆடி நிறுவனத்தின் சார்பாகவும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அதாவது ஏழைகள், மாற்றுத்திறனாளிகள் எல்லாத்துக்கும் முடிஞ்ச உதவி செய்யுங்க. உண்மையாகவே அந்த உதவி உங்கள் வாழ்க்கைக்கு பெரும் உதவியாக இருக்கும். இல்லை கண்டிப்பாக நம்ம சின்ன வயசில் நிறைய கிராக்கர்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஸாக பார்த்துருக்கோம். இப்போ வர ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் இந்த மாதிரியே இருக்காங்க. இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணால் ஒரு ஐடியாவே இல்லாமல் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு இன்ட்ரோ பண்ணுறப்போ அவங்க டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆவாங்க. இப்படி ஒரு வருஷம் இப்படிலாம் இருக்கிறது நிறைய பேர் இந்த யூடியூப்ஸ் ஷார்ட்ஸ் இப்படி தான் பார்க்குறாங்க. லைவாக யாரும் செலிப்ரேஷனே போயிடுச்சு. கிட்ஸுக்கு நம்ம இதை கொடுத்தாதான் இன்னும் வர்ற ஜென்ரேஷனுக்கு தீபாவளி பற்றின ஒரு ஐடியாஸே இருக்கும். இப்படிலாம் பண்ணாங்க, எங்கள் வீட்டில் சின்ன வயசில் பண்ணாங்க, இனி அவங்க ஃப்யூச்சரில் அவங்க குழந்தைங்களுக்கு